வெல்கம் டு நிலாஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஃபில்டர் காஃபி தாங்க. நம்ம இன்னைக்கு எப்படி போடுறதுன்னு பார்க்க போறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பகோணம் டிகிரி காஃபி ப்ராப்பரா எப்படி போடணுன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி போட்டுக்கலாம். இந்த பபிள்ஸ் வரும்போதே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க வைக்க வேண்டாம் தண்ணியை. ஸோ இந்த பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த அளவுக்கு நமக்கு தண்ணி கொதிச்சா போதும். இப்போ நம்ம ஃபில்டர் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை நம்ம மேலே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் காஃபி பவுடர் போட்டுக்கோங்க. இதோட நம்ம அந்த ஃபில்டரை இதோட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுட்ரு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நீங்கள் அந்த நம்ம கொதிக்க வச்சுருக்க அந்த சுடுதண்ணி பபிள்ஸ் வந்து அந்த சுடுதண்ணி வந்து இப்போ நம்ம இதோட சேர்த்துக்க போகிறோம். போதும், இந்த அளவுக்கு நமக்கு காஃபி பவுடர் போட்டால் போதும். நீங்கள் நிறைய போட வேண்டாம். உங்களுக்கு எத்தனை பேர் காஃபியோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பபிள்ஸ் உள்ளே போனதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் நல்லா 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இது மெதுவாக ஃபில்டர் ஆகும் நமக்கு. இப்போ நம்ம பால் வந்து திக்காக, இதில் வந்து தண்ணி எதுவும் நான் ஆட் பண்ணலை. பால் வந்து திக்காக இருந்தால் தான் நமக்கு காஃபிக்கு நல்லா இருக்கும். ஸோ நம்ம டைரெக்டாக பால் மட்டும் நம்ம காய்ச்சிக்கிறோம். அதே மாதிரி பால் பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். நமக்கு ஃபஸ்ட்டு பொங்கி வழியும் போதே ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் காஃபி நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஸோ நமக்கு இப்போது பொங்கி வரப்போகுது. ஸோ இந்த அளவுக்கு இருந்தாலே நமக்கு போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது டிகாஷன் கொஞ்சம் ரெடியாக இருக்குது. நம்ம ஒரு காஃபி போடுறதுக்கு இது போதும். ஸோ இப்போ நம்ம நல்லா பால் நல்லா சூடாக இருக்கும்போதே நல்லா ஆற்றுனீங்க அப்படின்னா நமக்கு நுரையோடு நல்லா வரும். ஸோ இப்போது தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் வேணுன்றவங்க ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் வேண்டாங்கிறவங்க ஆட் பண்ண வேண்டாம். அதை ஆற்றணும்ல, லாஸ்ட்டில் அந்த நுரை வரும். அந்த நுரையை நல்லா க்ரீமியாக அது மேலே ஊற்றி விட்டுருங்க. லாஸ்ட்டு டிகாஷனோட ஒரு 2-3 ட்ராப், அதாவது 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து இது மேலே போட்டிங்கன்னா அசல் நமக்கு கும்பகோணம் டிகிரி காஃபி அந்த ஃப்ளேவர் அந்த டேஸ்ட்டு அதே மாதிரி மாடுலேஷனில் நமக்கு ஒரு டிகிரி காஃபி கிடைக்கும் பாருங்கள். இது மாதிரி ஒரு 4-5 டீஸ்பூன் விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு பார்க்க சூப்பராக இருக்கும். நம்ம கடையிலலாம் போகும்போது நமக்கு இப்படி தான் இந்த நுரையோடு சேர்த்து இப்படி தருவாங்க. பார்க்கவே காஃபி குடிக்கணும் போல் ஆசையாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ஸ்டைலில் தான் நம்ம இன்றைக்கி டிகிரி காஃபி போட்டிருக்கோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.